திரு கேசிபி, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை இந்துத்துவா தலைவராக பாஜகவோட தமிழக தலைவர் அண்ணாமலை சித்தரிப்பதற்கான காரணம் என்ன, பின்னணி என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அண்ணாமலை அவர்களுக்கு இறை நம்பிக்கைக்கும் சிறுபான்மையினருக்கு எதிரான அரசியல் நிலைப்பாட்டுக்கும் உண்டான வித்தியாசங்கள் புரியல. அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகள் என்பது சிறுபான்மையினருக்கு எதிரான கொள்கைகள். ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு இறை நம்பிக்கை உண்டு, ஆனால் அவர்கள் எந்த காலத்திலையும் மதவாத அரசியலில் நம்பிக்கை கொண்டவர் அல்ல. சிறுபான்மையினருக்கு எதிரான அரசியல் நிலைப்பாட்டை கொண்டவர் அல்ல. அந்த கட்டாய மதமாற்ற சட்டம் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னதை கூட ஜெயலலிதா அம்மா அவர்களே அந்த சட்டத்தை திரும்ப பெற்றிருக்கிறாங்க. நீங்க அதிமுகவுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் ஓட்ஸோ ஆன்டி ஓட்ஸ் கிடையாது. நீங்க பாஜகவுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி எதிராக இருக்கும், திமுகவுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி எதிராக இருக்கும். ஆனால் அதிமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கியே இருக்காது. ஏன்னா சாதி மதம் இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்டு திராவிட சித்தாந்தங்களில் வழிநடத்தப்படுகிற இயக்கம். காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்களே ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளான பொழுது மிக தைரியமாக அவரை கைது செய்து நடவடிக்கை எடுத்தவர் ஜெயலலிதா அம்மா. அதுல பாஜகவுக்கோ அண்ணாமலைக்கோ உடன்பாடுகள் இருக்குமா? நிச்சயமே இல்லை. அவர்கள் அதை ஆட்சேபித்தார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி மத சாயங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு நல்ல தலைவராக திராவிட இயக்க சித்தாந்தத்தில் அவர் அதிமுகவை வழிநடத்தினார். வேண்டும்னா நீங்க சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா கட்சியில ஜெயலலிதா அம்மாவை போல போற்றுதலுக்குரிய தலைவர்கள் யாரும் இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல போற்றுதலுக்குரிய தலைவர்கள் யாரும் இல்லை. அதனால அதிமுகவுடைய தலைவர்களை அவர்கள் போற்றுகிற ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இரண்டாவது அண்ணாமலை சொல்றாரு, அவங்க இந்துத்துவ தலைவர், இந்துக்களுக்கான ஒரே தேர்வாக அவர் இருந்திருக்கிறார் என்று குறிப்பிட்டு சொல்கிறார். இல்ல, அவர் சொல்றது பாஜகவுக்கு பாஜக களத்தில் இருந்த பொழுது கூட சிலர் பாஜகவை விரும்புகிறவர்கள் அதிமுகவுக்கு வாக்களிச்சாங்க. அது அந்த முன்னேறிய சமுதாயத்தை சார்ந்த முற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த வாக்குல அவங்க மொத்த வாக்கு வங்கியே ஒரு 2-3% தான் இருக்கும் தமிழ்நாட்டில். அவர்கள் பாஜகவை விட ஜெயலலிதா அம்மாவுக்கு வாக்களிச்சிருப்பாங்க. ஆனா அதிமுக என்பது அந்த ஒரு வாக்கு வங்கியை மட்டும் நம்பி இல்லை. எல்லா சிறுபான்மையினர், ஒரு சமுதாயத்தினுடைய அடித்தட்டு மக்கள், எல்லா ஜாதிகள், எல்லா மதங்கள் உண்டாக்கிய ஒட்டுமொத்த தமிழர்களும் ஏற்றுக்கொள்ளுகிற திராவிட சித்தாந்தத்தில் வந்த கட்சியாகத்தான் அதிமுக இருந்திருக்கு. அண்ணாமலை சொல்வது ஜெயலலிதா அம்மாவை புகழ்ந்து அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கியாக மாற்ற வேண்டும், அதிமுகவினுடைய தொண்டர்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு இழுக்க வேண்டும் என்கிற ஒரு உள்நோக்கத்தில் மட்டும்தான் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரே ஒழிய மற்றபடி ஜெயலலிதா அம்மாவை புகழ வேண்டும் என்று கூட அவர் சொல்லல. இதே அண்ணாமலையோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கூட்டணியை முறிச்சுக்கிட்டது. அண்ணாவை பற்றி தவறாக அண்ணாமலை பேசுகிறார், ஜெயலலிதா அம்மாவை பற்றி தவறான கருத்துக்களை ஒரு பத்திரிகையில பேட்டியில கொடுத்திருக்கிறார் என்றுதான் அதிமுக கூட்டணியே முறித்துக் கொண்டார்கள். இப்போ ஜெயலலிதாவை புகழ்றது மூலமா அதிமுகவோட வாக்குகள் எல்லாம் பாஜகவுக்கு போயிடுமா? இல்ல, நிச்சயமா போகாது. களத்துல இந்த முறை அண்ணாமலை தேர்தலில் நிற்கிற பொழுது ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்னு தான் நம்ம பார்க்கணும். அதிமுக இல்லாம, அதிமுக ஆதரவு இல்லாம தனிப்பட்ட முறையில் பாஜகவுக்கு எந்த செல்வாக்கு இல்லை. அதிமுகவினுடைய வாக்கு வங்கி தான் பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்துக்குள்ள அடையாளப்படுத்தி இருக்கிறது. அதனால அதிமுக மீது ஒரு அக்கறை கொண்டவரை போல, அல்லது இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம், மீண்டும் நீங்க ஜெயலலிதா அம்மாவை நான் தவறாக பேசிட்டேன்னு தானே கூட்டணியை முறிச்சீங்க, இப்ப நான் புகழ்ந்து பேசுறேன், இனிமேலாவது அதிமுக எங்களோட கூட்டணிக்கு வாங்க, இது திருப்பி வேணும்னா இன்னொரு வாரம் கழிச்சு அண்ணாவை புகழ்ந்து பேசுவார், அப்பவாவது நீங்க அதிமுக பாஜகவோடு ஒரு கூட்டணிக்கு வாங்க என்று அழைப்பு விடுகிற விதமாகத்தான் அண்ணாமலையினுடைய கருத்துக்கள் இருக்கு.
அண்ணாமலையினுடைய எந்த கருத்துக்களுமே ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு தெளிவான ஒரு அரசியல் பார்வை கொண்ட விஷயங்களாக இருக்கிறது இல்ல. அவர் போற போக்குல எதையாவது கொளுத்தி போட்டு போயிடுறாரு. அவருடைய நோக்கம் என்னன்னா இதை ஒரு 4 நாளைக்கு எல்லாரும் விவாதம் எடுத்து பண்ணிட்டு இருங்க என்பதாக மட்டும்தான் இருக்குதே ஒழிய அதுக்கு ஒரு பெரிய சீரியஸா அது விவாதிக்க கூடிய அளவுக்கு கூட அதுல விஷயங்கள் எதுவுமே இருப்பதில்லை. இந்துக்களுக்கான தலைவராக ஜெயலலிதா இருக்கிறார். இப்போ அதிமுகவோட அந்த வெற்றிடம், அந்த இந்துக்கள் தலைவர் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து நழுவிடுச்சு இப்போ அதிமுக. அந்த வெற்றிடத்தை பாஜக நிரப்பும் அப்படின்னு சொல்றாரு திரு அண்ணாமலை. இப்போ அந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தார். இதையே தொடர்ந்து பாஜக இருக்கிறவங்க சொல்றாங்க. கொண்டு வந்த அவரே அதை வாபஸ் பெற்று விட்டார் என்கிற அந்த விவரமே தெரியாம அதை சொல்லிட்டு இருக்காங்க. அது ஃபேக்ட். கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை அவர் வாபஸ் பெற்று விட்டார். அப்ப ஏன் அவருக்கே அந்த சட்டத்தில் ஏற்புடையதாக அவர் இல்லை, அதனால அவர் அதை வாபஸ் பெற்று விட்டார். ஆனா அதை ரொம்ப கன்வீனியன்ட்டா அதை மறந்துடுறாங்க. ஒன்று. ரெண்டாவது, திரு மெய்யப்பன் அவர்கள் மெய்யப்பன் வச்சுக்கிட்டு பூரா பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏங்க மோடி சிஏஏ கொண்டு வந்தாருங்க. இந்தியன் சிட்டிசனுக்கு சிஏஏ அப்ளிகபிளா? இல்ல ஏதாவது ஒரு பாலிசி செக்யூலரிசம்க்கு அகைன்ஸ்டா ஏதாவது ஒரு பாலிசி பாஜக ஆட்சியில 10 வருடங்கள்ல கொண்டு வரப்பட்டதான்னு சொல்லுங்க. ஒரு சட்டம். சோ பொய் சொல்றது நானா நீங்களா அப்படின்னு பாத்துக்கோங்க. இந்திய குடிமக்களுக்கு ஒரு பாலிசி ஏதாவது கொண்டு வரப்பட்டதா அப்படின்னு சொல்லுங்க திரு பழனிசாமி. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டுக்காக அது கொண்டு வரப்பட்டது. அது பாஜகவினுடைய கொள்கை. ஆனா அது அதிமுகவினுடைய கொள்கை அல்ல. ரெண்டாவது, அண்ணாமலையே சொன்னாரு, என்னுடைய மனைவி ஜெயலலிதா அம்மாவை விட 1000 இல்ல நான் முடிச்சிடறேனுங்க அப்புறம் பேசுங்க. என்னுடைய மனைவி ஜெயலலிதா அம்மாவை விட 1000 மடங்கு வலிமையானவர், என்னுடைய அம்மா அதை விட வலிமையானவர். இதை சொன்னவர் யாருங்க? அண்ணாமலை தான் சொன்னாரு. அடுத்து நீங்க சொல்றீங்க ஏதேனும் ஒரு நீதிமன்றம் சொல்லியிருக்கா, அதனால அவர் அண்ணாமலை சொன்னாருன்னு சொல்றீங்க. அபட்டட் என்றுதான் உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்குது. ஜெயலலிதா அம்மா குறித்து எந்த தீர்ப்பையும் உச்சநீதிமன்றம் வழங்கல. அவர் மறைந்த பொழுது இருக்கிற அவர் சார்ந்த தீர்ப்பு குமாரசாமி அவர்கள் பெங்களூர் உயர்நீதிமன்றத்தில் கொடுத்த அந்த தீர்ப்பு மட்டும்தான். அதையெல்லாம் அண்ணாமலை சொல்லி இருக்கணும். அப்ப அதிமுக அதே மாதிரி அதிமுக தலைவர்கள் கோயிலுக்கு போறது இல்லைங்கிறீங்க. நீங்க எடப்பாடி பழனிசாமியே எடுத்துக்கோங்களேன், அவங்க ஊர்ல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு தான் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். எனக்கு தெரிஞ்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர்ல இருந்து எல்லா அதிமுக தலைவர்களும் நேரடியாக பப்ளிக்கா, இதுல ஒன்னும் மறைமுகமாகவெல்லாம் இல்ல, நேரடியாக அந்த கோயிலுக்கு போறாங்க. இன்றைக்கும் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போனீங்கன்னா இது எம்ஜிஆர் கொடுத்த வேல் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க அதை எடுத்து காட்டுவாங்க. எம்ஜிஆர் ஒன்னும் மறைமுகமாக எல்லாம் போகல, நேரடியா போனார். அப்ப எல்லா அதிமுக தலைவர்களும் வெளிப்படையாக கோவில்களுக்கு செல்பவர்கள். நீங்க அந்த விதத்தில் இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களது துணைவி மனைவி கூட வெளிப்படையாக அவங்க கோயிலுக்கு போறாங்க. அப்ப திராவிட கட்சிகள் புரிஞ்சுக்கணுமா? நடுவுல அதாவது மூட நம்பிக்கைகளுக்கு எதிரானதுதான் திராவிடம். அதாவது கோவில்களுக்கோ இறை நம்பிக்கைக்கோ எதிரானது இல்ல. அது கலைஞர் கால வரைக்கும் கூட ஒரு மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அடுத்து நீங்க அதிமுக என்பது தலைமைக்கான வெற்றிடம்னு சொல்றீங்க. நாங்க என்ன யாராவது ஐபிஎஸ் ஆபீசரை போய் ரிசைன் பண்ணிட்டு நீங்க எங்க கட்சிக்கு தலைவரா இருக்க அப்படின்னு அதிமுக கூட்டிட்டு வந்தாங்களா? இல்ல யாராவது போய் ஐஏஎஸ் ஆபீசர் பிடிச்சு கூட்டிட்டு வந்தாங்களா? கட்சிக்குள்ள இருக்கிற பிடிக்குதோ இல்லையோ எங்களுக்கெல்லாம் கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு ஆளத்தான் தலைவரா போடுறமே ஒழிய டெபுடேஷன்ல கட்சிக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு அதிகாரிய ஒரு கட்சிக்கு கூட்டிட்டு போடுறீங்கன்னா தலைமை பதவிக்கு கூட உங்களுக்கு ஆளே கிடையாது. அதனால நீங்க ஒரு ஆளை கூட்டிட்டு போடுறீங்க. அவருக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியல, இன்னும் இந்துத்துவனாவே என்னன்னு புரியல. அதாவது இறை நம்பிக்கை ஜெயலலிதா கொண்டிருந்தார், ஆனால் மதவாத அரசியலை ஜெயலலிதா அம்மா செய்யல. இதை அண்ணாமலையும் பாஜகவும் நன்கு புரிந்துக்கணும்.
இன்றைக்கு அண்ணாமலை பேசுகிற அனைத்து கருத்துக்களுமே அரசியல் ரீதியாக அதிமுக வாக்கு வங்கியை தனதாக்கி கொள்ள வேண்டும் என்கிற முயற்சி. அவர் கோவையில் நான் தேர்தலில் போட்டியிடுகிற பொழுது அதிமுக இல்லாம பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஒரு வார்டில் கூட ஜெயிக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு அதிமுக தேவை என்று நினைக்கிறார். நாங்க கூட்டமாங்கிறீங்க. அமித்ஷா தான் சொன்னாரு, கதவு திறந்திருக்குது, ஜன்னல் திறந்திருக்குது, எல்லாம் வாங்க வாங்கன்னு. அதிமுக வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நாங்க பாஜக கூட கூட்டணி இல்ல இல்லன்னு போது இல்ல நாங்க கதவு திறந்திருக்கிறோம், ஜன்னல் திறந்திருக்கிறோம், எல்லாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டது யாரு? அதனால நீங்க அதிமுகவுடைய சித்தாந்தங்கள் என்பது திராவிட சித்தாந்தம். ஆனா அது திமுகவிலிருந்து வேறுபட்டது, இறை நம்பிக்கை கொண்ட ஒரு சித்தாந்தம். நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடையது முழுக்க முழுக்க இந்து ராஜ்யத்தை உருவாக்குகிற ஒரு சித்தாந்தம். அதனால நீங்க ஜெயலலிதா அம்மாவை இந்துக்களை அவரை இந்தியாவின் தலைவராக சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். ஆனால் வெறும் இந்துக்களுக்கு மட்டுமே ஆன தலைவர் என்கிற அண்ணாமலையின் கூற்று யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல, இப்போ இதுல முக்கியமா இதுல இருந்து ஒரு கேள்வி எழுது. இப்போ இந்துத்துவ தலைவர் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க ஜெயலலிதாக்கு அப்படின்னும் போது, இதுல இருந்து திரு கேசிபி சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கான உங்களோட பதில் என்னவா இருக்கு திருமதி ராஜேஷ்? அதாவது ஜெயலலிதா அம்மையாரோட ஒரு சிறந்த இந்து தலைவர், இந்துவாக இருந்தவர், இந்துக்களுக்காக நிறைய விஷயங்களை பண்ண, அந்த கோயில்களுக்கோ அந்த மதமாற்ற சட்டங்களை நிறுத்தினதோ இந்த மாதிரி பண்ண ஒரு தலைவர் கிடையாது. அதை அவர் பழனிசாமி அவர்கள் ஒத்துக்குவார்னு நினைக்கிறேன். அவரை இந்துத்துவ தலைவர்னு இவரும் அண்ணாமலை அவரும் எங்கே கூப்பிடல. ஆனால் அண்ணாமலையும் ஒரே இந்துத்துவான தலைவரும் கிடையாது. எல்லாருக்குமான தலைவருங்கிறது ஒரு தேசிய கட்சியோட தலைவர், எல்லாருக்குமான தலைவர் தான். இவங்க தமிழ்நாட்டில் இவங்களுக்கு இந்துக்களுக்கு மட்டுமான தலைவர்னு ஒரு பிம்பத்தை உண்டாக்குறாங்க. மெஜாரிட்டி இருக்க மைனாரிட்டியை மட்டும் கொண்டுட்டு போக முடியுமா? முழுக்க முழுக்க அதிமுக வாக்கு வங்கியை தனதாக்கி கொள்ள வேண்டும், தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக ஜெயலலிதா அம்மா அவர்களது புகழையும் பெயரையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே தான் அண்ணாமலை இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு. ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கான தலைவராக இருந்தாரே ஒழிய இந்துக்களுக்கு மட்டுமே ஆன தலைவராக அவர் இல்லை.